அந்த சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 76 இடத்துல இருக்கு இந்தியா. IME campus, Chennai based placement officer has visited our institution to give the brief explanation about campus placement and all those things. So I invite him on behalf of Marina Spender and on behalf of you to give a clap to sir so that அந்த சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 76 இடத்துல இருக்கு இந்தியா. அந்த அட்மிஷன் ப்ரோச்சர் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது நீங்க எந்த சென்டர்ல செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது நீங்க பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண பிறகு வந்து IMO ஸ்டேட் ரேங்க் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. எவ்வளவு ரேங்க் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அட்மிஷன் வந்து 3 விதத்துல நடக்கும். ஒன்று அட்மிஷன் இன் IME கேம்பஸஸ். அட்மிஷன் நீங்க வந்து செட் கொடுக்கும்போதே பாத்தீங்கன்னா 3 விதம். அதாவது நீங்க காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆல் இந்தியா லெவல்ல நடக்கிறது IME மட்டும்தான். நீங்க வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும், அமெரிக்கால ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட IME டெஸ்ட்டை நீங்க பண்ணிதான் போக முடியும். நீங்க ஒரு IME கேம்பஸ் வரலாம், இல்லைன்னா IME அஃபிலியேட்டட் கேம்பஸ்க்கு போகலாம். அப்படி இல்லைன்னா பிரைவேட் காலேஜஸ் IME இல்லாத காலேஜ் கூட நீங்க போகலாம். ஆனா நீங்க எக்ஸாம் வந்து IME மூலமா தான் கண்டக்ட் பண்ணி அதை பாஸ் ஆகிதான் நீங்க போகணும். ஓகே, எத்தனை காலேஜஸ் இருக்கு பார்க்கலாம். நான் வந்து IME வந்து நாட்டிக்கல் ஸ்டடீஸ்க்கு வந்து 3, இன்ஜினியரிங்க்கு வந்து 3. ஓகே, ஓஷன் இன்ஜினியரிங் வந்து ஒரு கேம்பஸ் இருக்குது. அதே மாதிரி அஃபிலியேட்டட் காலேஜ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்ற ப்ராசஸ் இருக்குது. ஓகே, சோ தென் அந்த ப்ரோச்சர்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் கவுன்சிலிங் எல்லாமே கவுன்சிலிங் மூலமா தான் நடக்கும். கவுன்சிலிங் எப்படி நடக்கும், சீட் அலாட் பண்ணுவாங்க. உங்களோட அந்த ரேங்கிங் படி உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிடுவாங்க. நீங்க கேட்கலாம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்னை வேணும், அது கிடைக்கலன்னா எனக்கு மும்பை வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். யாரெல்லாம் சென்னை கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டியா கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ரெண்டாவது எதை செலக்ட் பண்ணிருக்கோம் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சது நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணி. சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து போக விருப்பம் இல்லை, வேற இடத்துலயும் அப்ளை பண்ணிருக்கும் போது அது கிடைச்சிட்டு அப்படின்னாச்சுன்னா யார் யாருக்கும் அலாட் பண்ணாங்களோ அதை எங்க குறைஞ்சிடும். இப்போ வந்து ஒரு கெப்பாசிட்டி 120 அப்படின்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து 120 கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 60 பேர் தான் வந்திருப்பாங்க. மீதி 60 பேர் வந்து மீதி வேற காலேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா 8வது கவுன்சிலிங்ல திரும்ப எடுத்து அந்த மீதி 60 பண்ணுவாங்க. அதுக்கு அதுலயும் ஃபில்அப் ஆகணும்னா 3வது போகும்போது அதுலயும் ஃபில்அப் ஆகணும்னா 4வது போக மாட்டாங்க. ஸ்பாட் கவுன்சிலிங் ஸ்பாட் அப்படின்னாச்சா அந்த நேரத்தில் யார் யாரும் இருக்கிறாங்களோ நீங்க வந்து எடுத்துட்டீங்க. நீங்க ஏற்கனவே IME வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பீங்க, உங்களோட ரேங்கிங் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும். ஸ்பாட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை முதல் திங்கட்கிழமை வந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடும். இது ஆல்ரெடி ஃபிக்ஸ். உங்களுக்கு எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அதே மாதிரி அடுத்த செமஸ்டர் பாத்தீங்கன்னா ஜனவரியா பிப்ரவரி அப்படிங்கிறது டேட் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, சோ அந்த சிஸ்டம்ல நம்ம போகும். எக்ஸாமினேஷன் வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன் 1, இன்டர்னல் எக்ஸாமினேஷன் 2, அப்புறம் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட். அதனால அதுல ஒரு மாற்றமும் வராது. ஓகே, இப்போ வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸ்கூல் ஆஃப் நாட்டிக்கல் ஸ்டடீஸ்ல டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸ் 1 இயர் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் நீங்க வந்து அங்கதான் இருக்கணும். நீங்க ஒரு முறை ஃபீஸ் கட்டிட்டீங்க 2,70,000 அப்ராக்சிமேட்டா. அது வந்து ஹாஸ்டல் டெபாசிட் ஒரு 30,000 ஒரு சில ஃபீஸ் அப்படி வந்து தட் இஸ் ரிட்டர்ன் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கணும். ரெசிடென்ஷியல் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க, வேற சாப்பாடு கொடுத்துருவாங்க, வேற என்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. லீவ் வந்து 85% இருக்கணும். நீங்க வந்து ஃபைனல் எக்ஸாம் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னா 75% வந்து அட்மிட் ஆகும். 15% வந்து இன்டர்னல் ஆர்கனைஸ் லீவ். 15% 13 நாள் 3 நாள் லீவ் எடுத்துக்கணும்.
ஆனா ரெசிடென்சி அப்படிங்கிறதுனால அந்த லீவ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஒரு எமர்ஜென்சி ஒரு அர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் கிடைக்கும். அங்க வந்து காலையில வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சிருப்பாங்க எல்லா காலேஜஸ்லுமே. டிப்ளமோ இன் ஆர்டிகல் சயின்ஸ் ஒரு வருஷம், ஆனா உங்களுக்கு கிடைக்கிற டிகிரி வந்து டிகிரியா கிடைக்கும். அது எப்படின்னா ஒரு வருஷம் நீங்க காலேஜ்ல படிக்கணும் 2 செமஸ்டர், மீதி 3 செமஸ்டருக்கு நீங்க கப்பல்ல படிக்கணும். இங்க புக்கு தந்துடும், கப்பல்ல வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்து 3 செமஸ்டருக்கு 3 எக்ஸாம் எழுதணும். அதுக்கு பிறகு எம்ஓடில வந்து நீங்க 4 மாசம் காலேஜ்ல படிச்சுட்டு எம்ஓடில ஒரு எக்ஸாமினேஷன் கொடுக்கணும். அது 6வது செமஸ்டர். அந்த 6வது செமஸ்டர் சர்டிஃபிகேட் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க வந்து டிகிரியே, அது வந்து டிப்ளமா ஆக்சுவல் கிடையாது. ஒரு வருஷம் தான் நீங்க காலேஜ் படிப்பீங்க. மீதி 2 வருஷத்துல 18 மாசம் கப்பல்லையும் 1 மாசம் வந்து பிஜிபி எக்ஸாம் மட்டும் படிக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் டிஎன்எஸ். பிஎஸ்சி ஆர்டிகல் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிகல் சயின்ஸ் எடுத்துட்டு 3 வருஷம் கோர்ஸ், 6 செமஸ்டர் நீங்க படிக்கணும். படிச்ச பிறகு கப்பல்ல 1 மாசம் நீங்க வேலை பார்க்கணும். அதுக்கு பிறகு வந்து காலேஜ் படிக்க வந்து நேரடியாக நீங்க எம்ஓபில போய் எக்ஸாம் பண்ணலாம். செகண்ட் வீக்ல கொடுத்தோம் அப்படின்னாச்சா உங்களுக்கு வந்து டிகிரி கிடைச்சிடும். ஓகே, இதே மாதிரி இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 வருஷம் படிக்கணும், 8 செமஸ்டர். 3 செமஸ்டர் 3 வருஷம் அங்க படிச்ச பிறகு 4வது வருஷம் வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். அதுல வந்து ஒரு 6 மாசம் வந்து நீங்க கப்பலோட வேலை பார்க்கணும். இல்ல அப்படின்னாச்சும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா கடையிலே வந்து ஷிப்பிங் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல வந்து நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கலாம். அதுக்கு பிறகு 6 மாசம் நீங்க கப்பல்ல ட்ரைனிங் எடுத்து எம்ஓடி எக்ஸாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ், லாஸ்ட் ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். அது போக பிடெக் மெரின் இன்ஜினியரிங் கட்டணம், எம்டெக் மெரின் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு 4